இருபத்தாறு எலெக்ஷன்ல வந்து தொடர்ந்து வந்து திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்குன்னு சொன்னாங்க. இதோட வந்து மதிமுக மாநில செயலாளர் வந்து கடுமையாக விமர்சனம் பண்றாரு. திமுக பண்றாரு. இதே கட்சிக்குள்ள இருக்கிறது ஒரு வெவ்வேறு கட்சிகள் தான் கூட்டணியில் இருக்கிறாங்க. எல்லா கட்சிக்கும் தனித்துவம் உண்டு. அதனால அவர்கள் அரசியல் விமர்சனம் வைப்பதாலேயே கூட்டணியில் இருந்து அவர் விலகுகிறார்கள் என்ற அர்த்தம் கிடையாது. கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சியும் எல்லாம் ஒத்த கருத்தோடு இருந்தா எல்லா கட்சியும் ஒரே கட்சி ஆயிடும். அதனால அவங்கவுங்க அவங்களுடைய கொள்கை அவங்களுடைய கோட்பாடுகளை முன்வைத்து தான் அவர்கள் விமர்சனம் செய்வார்கள். ஒரு கூட்டணிக்குள்ளே இருந்து கொண்டு விமர்சனம் செய்வது என்னை பொறுத்த வரைக்கும் தவறு கிடையாது. எப்பவுமே இருமன போட்டின்னு எப்படி சொல்ல முடியும்? முன்னாடி எல்லாம் மும்மன போட்டி இருந்தது இல்லையா? இல்லையே, மக்கள் நல கூட்டணி விஜயகாந்த் நடத்தி ஒரு மும்மன கூட்டணி நடந்தது இல்ல சமீபம். அதுவும் சமீபம். எத்தனை வருஷம் ஆச்சு? அது 4 முனை போட்டி வாய்ப்பு இருக்கு. எப்படி பாக்குறீங்க? 4 முனையாக இருக்கலாம். நீங்க வந்து சீமான ஒரு அணியா நீங்க பாக்குறீங்க, நான் அவரை தனியா பாக்குறேன். அதனால அதே மாதிரிதான் இந்த விஜயோட கட்சிக்கு டெஃபினட்டா எனர்ஜி இருக்குன்றதை நான் ஏத்துக்கிறேன், முழுமையாக ஏத்துக்கிறேன். அவர்களுக்கு என்று ஒரு வரவேற்பு கண்டிப்பாக ஒரு பகுதியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த வாக்குகளே சீட்டுகளாக மாறுமான்னு எனக்கு சொல்ல தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இருக்கிற நிலையில திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இந்தியா கூட்டணி தேர்தலில் வெற்றி பெறும் என்றுதான் முழுமையாக தெரியாது. எப்பவுமே 3வது அணியா இருக்கும்போது சீமான் யாரோட ஓட்டு எடுத்தாருன்னு யாருக்கு தெரியும்? அந்த மாதிரி 3வது அணியின யாரோட ஓட்டு எடுக்கிறாங்கன்னு சொல்ல தெரியாது. ஜெயிக்கும் ஓட்டு விழுவும்ன்றதை நான் ஏத்துக்கிறேன். ஓட்டே இருக்காது நான் சொல்லல. ஆனா யாருடைய ஓட்டு எடுப்பாரு எனக்கு சொல்ல தெரியல. எப்பவுமே தமிழ்நாட்டில் வந்து திராவிட முன்னேற்ற கழகமும் வேண்டாம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் வேண்டாம் என்று சொல்பவர்கள் இருப்பார்கள். அந்த ஓட்டு பெரும்பான்மை ஓட்டு போகலாம். ஏற்கனவே கட்சிகளுக்கு இருக்கிற கேரண்டீட் ஓட்டுல இருந்து ஓட்டு போகுமான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஷிஃப்டிங்கெல்லாம் ஒன்றும் ஆகாது சார். அவர் தலைமையில எலெக்ஷன் நடக்கும். அது வாய்ப்பே கிடையாது. நான் எப்பவுமே கேட்பாங்களா, நான் ரெடி நீங்க ரெடியான்னு கேட்பாங்க. நான் ரெடி, மற்றவங்க ரெடி கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் செல்வ பெருந்தகை அவர்கள் தான் சட்டமன்ற தேர்தலையும் சந்திக்கும் பொழுது காங்கிரஸ் கட்சி தலைவராக இருப்பார் என்று நம்புகிறேன். பாஜகவோட அதிமுக வாக்கு குறைவு சொல்றீங்க. ஆனா மக்களுக்கு நன்மை பயக்கும் கட்சி இல்ல, அப்புறம் ஏன் பாராளுமன்றத்தில் வச்சிருக்கலாமே? பாராளுமன்றத்தில் முன் வச்சு மோடி தான் இந்தியாவுக்கு பிரதமராக வரணும்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிருக்கலாமே. அவங்க வந்து பாராளுமன்ற தேர்தல் போன வருஷம் தான் நடந்துச்சு. பாராளுமன்ற தேர்தல் 2024 அந்த தேர்தலில் நாங்க இதை பண்ண மாட்டோம்னு சொல்லி லேகினவங்க இந்த ஒரு வருஷத்துல சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ் என்ன ஆச்சு? என்ன மனமாற்றம் வந்தது? என்ன புதுமையை கண்டார்கள் பாரத? என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு டாக்டிக்கல் மிஸ்டேக். அடிமட்ட தொண்டன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க அடிமட்ட தொண்டன் அந்த பாரதிய ஜனதா கட்சியோடு வைத்திருக்கும் கூட்டணியை ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழ்நாட்டில் நடுநிலையாக இருப்பவர்களும் அந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ள. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.